கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய மன்னாவினாலே எங்களை நீ போஷிப்பீராக, உற்சாகப்படுத்துகிறாக. அப்பெல்லாம் உலகத்துல இருக்கும்போது அதை செய்வதற்கு தேவையான சத்துவத்தை வார்த்தை மூலமாக எங்களுக்கு கொடுத்து நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லத்தாங்களா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாற உமக்காக நாங்கள் பிரகாசிக்கட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அவைகளுக்கு மேலாக எங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற தெய்வம், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இறைச்சல்கள், கொந்தளிப்புகள், பூசல்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் சொல்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த நிலைமையில இருக்கிறார்களோ அந்த நிலைமையிலிருந்து அவர்களை உயர்த்தும்படியாக அவன் செபிக்கிற வார்த்தைகளாக ஆற்றும்படியாக தேற்றும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நாங்கள் கொண்டிருக்கிற எங்கள் நம்பிக்கை குறித்து நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய பிரமாண மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போனார். எங்களுடைய உள்ளான மனிதன் அந்த வரையமுக்குள்ளாக புதிதாக்கப்படுகிறதுனால ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறபடினால நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவோம். அந்த வகையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துக்கிறோம். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பேசுங்க. அடியாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களின் சில நல்ல ஆமென். அல்லேலூயா. செய்திக்கு போறதுக்கு முன்னால கடைசியா நான் எந்த நாள்ல பேசுனேன்? அல்லேலூயா. நான் செய்தியை தான் கேட்கலான்னு பார்த்தேன். அது சரி, அது ஒரு என்ன நாள், அதுதான் பிரசங்கமே ஃபுல்லா பண்ணேன். ஒருவேளை நீங்க அதுக்கு குருத்தோலை இல்லையா? அதை பத்தி தான், அந்த லெட்டை பத்தியும் பஸ்காவை பத்தியும் பலியை பத்தியும் நான் பேசுறேன். அல்லேலூயா. அதையும் ஒரு வாட்டி அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படி உள்ள போலாம். அப்படி பிரியமானவர்களே, நம்ம வந்து கெட்டுகளாய் மாத்திரம் ஒரு குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நம்ம ஏன் கொண்டாடல, ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்ல ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றது குறித்து நான் கொஞ்சம் பேசினேன். அது யூடியூப்ல வேற வந்துச்சு. ஒருவேளை என்னை குறித்து ஒருவேளை ட்ரெடிஷ்னல் மக்கள் அதை பார்ப்பாங்கன்னா என்ன இவர் இப்படி பேசிக்கிறாரு அப்படின்னு கூட நினைக்க தோன்றும்படியான ஒரு பிரசங்கம். ஆனா சத்தியம் சத்தியம். ஆனா அதை நம்ம நிராகரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாட்டிலே விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்ளுவான், நாட்டிலே விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கு என்றுதான். நம்ம ஒரு மேலும் ஒருவன் சட்டத்தின்படி செய்யாவிட்டால் அவன் முடிசூட்ட. ஏன்னா இந்த சத்தியம் தான் முதல்ல ஆரம்பிச்சது. காலப்போக்குல நம்முடைய கல்ச்சர்ஸுக்கு ஏத்த மாதிரி திருச்சபை தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட் பண்ணி அவங்க எப்படியாவது இந்த பந்தியில கரெக்டா வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை செய்தார்கள் என்று சொல்லி நான் பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் தேவனால மகிமைப்படுவோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி காட்டினேன். அப்பா, அவ்வளவு கூட இருந்து 3.5 வருஷம் அவர் கூடயே இருந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா ஏதாவது ஒரு குறை இருந்துச்சான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படி சொல்றவன் அவர் நம்பினானா? கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. 14வது அதிகாரத்துல புலம்புறாரு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். டேய், என் கிரியைகளை பார்த்தாது என்ன பண்ணுங்க, நம்புங்கடான்னு கதற ஒரு ஆண்டவரை நாம அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா.
சமாதான பிரபுவா அவர் உள்ள அவருடைய ராஜ்யம் வித்தியாசமானது. இவங்க எதிர்பார்த்தது வேற. எல்லாத்தையும் ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த கடைசி 5 நாளுடைய பெரிய வியாழன் ராமோஜன பந்தி வரைக்கும் அந்த பசங்கத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். சமாதான பிரபுவா எப்படி போறாரு அவரு? ராஜா எப்படி போகணும்? ராஜா எப்படி போகணும்? குதிரை மேல போகணும். ஆனா நம்மளால எப்படி போறாரு? கழுத மேல போறாரு. சாந்தமா போறாரு. சமாதான பிரபுவா போறாரு. சமாதான பிரபுவா போறாரு. ஆனா போறது நகரத்துல போய் காலை வைக்கிறதுக்கும் நகரத்தை பார்த்து கண்ணீர் வெடித்தார். அவர் ராஜா வாங்கிட்டாங்க. கழுது மேல வந்தா கூட பரவாயில்ல, ராஜா ராஜா தானே. குதிரை மேல வந்தாதான் ராஜாவா? ஆனா ராஜா வாக்குறது யாரு? அவர் ராஜாவா தான் வந்தாரு. ராஜா வாக்குறது யாரு? ஜனகத்துக்கு தரிசனம் நடந்தது. என்ன பண்றாங்க? களை வெட்டி போடுறாங்க, கம்பளி போடுறாங்க, ரெட் கார்பெட் வெல்கம். இன்னைக்கு ட்ரம்ப் வந்தாருன்னா, நம்ம மோடி இன்னொரு ஊருக்கு போனார்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கார்பெட். அந்த மாதிரி மேசியாவா ஆக்கிட்டாங்க. மேசியாவா அவர் ராஜாவா ஆக்கின பிறகு எருசலேம் என்னாச்சு? கலங்கி போயிடுச்சு. நான் சொன்ன எத்தனை அடுக்கு? 8 அடுக்கு அப்படிலாம் சொல்றோம்ல. இவரு கழுத மேல ஜனம். ஆனா ஜனங்களை சுத்தி என்ன இருக்கு? பெரிய பட்டாலியன். என்ன நடக்குமோ? கலகம் நடக்குமோ? ஜனங்க திரும்பிடுவாங்களோ? பிரதான ஆசிரியருக்கு, ஏரோதுக்கு, பிலாத்துக்கு எல்லாத்துக்கும் கலக்கம். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ணாக்க தலைகீழாயிடும். ஆனா எல்லாரும் ஆண்டவர் அழுகிறதப்பா. அன்னைக்கு ராஜா வாங்கிட்டாங்க, சந்தோஷம். ஆனா அன்னைக்கு நிறைய காரியங்களை அவர் பண்றார், சுத்திகரிக்கிறார்னு நம்ம பார்க்கிறோம். சுத்திகரிப்பை பத்தி நான் பாவம்னா என்னன்னு சொல்லி தாவீது சொல்லி சொன்னனே கண்டி, ஆண்டவரை பத்தி நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்ல, அதை மட்டும் நான் டச் பண்ணிட்டு போறேன். இதுக்கு முன்னாலே ஆலயத்துக்கெல்லாம் போயிருக்காரு. அன்னைக்கெல்லாம் அவர் அந்த மாதிரி பண்ணல. ஆனா இந்த முறை அவர் ஆலயத்தை என்ட்ராக்கும் போது அந்த புறாவில் இருக்கிறவர்ல இவங்களெல்லாம் என்ன பண்ணாரு? அப்புறப்பட்டுனார். ஆலயத்துல சின்ன சின்ன ஏழை மக்கள் மணி வித்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் அவர் என்ன பண்ணல? ஒண்ணும் பண்ணல. அவங்களெல்லாம் அப்படி ஒதுக்கி விட்டு ஒரு சவுக்கை செஞ்சு யாரை போய் ஓட்டர் பண்ணார். டேபிள்ஸ் எல்லாம் எங்க உடைச்சாருன்னா மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பிரதான இன்கம் இன்னைக்கு இந்த திருப்பதி மலை சொல்றோம்ல, அந்த மாதிரி போய் கொடி கொடியா போட்டுருவாங்க. எதுக்கு போட்டுறோன்னே தெரியாது. அவ்வளோ பொருள் காசு போடுவோம். அந்த மாதிரி தான் எருசலேம் ஆலயம் அன்னைக்கு இருந்துச்சு. அவன் வந்து கொட்டினது ஒரு பக்கம், இவனுங்க பண்ண ஒரு அநியாயம். அவன் எங்க ஆடு மண்ணெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அதை அரை ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு விட்டுட்டு புதுசா அவங்ககிட்ட போய் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. அந்த மருந்து வேற எங்கேயும் கிடைக்காது. எங்க கிடைக்கும்னா அவர் சொல்ற ஒரு பார்மசியில தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பிரதான ஆசிரியர்லாம் பண்ணுவாங்க, இது சரி, அவன் வந்து பார்ப்பான், இது சோடையா இருக்குது, இது சரியில்லை, எதையாவது ஒன்று சொல்லுவான். சொல்லி அப்படி கொண்டு வந்து, அதனால அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, பொருளாதார காரியங்கள் நடக்குது. இதைதான் பார்த்துட்டு என்னுடைய வீடு ஜப வீடு என பிறந்த கண்ணன் கூடையாக்குன்னு சொல்லி ஜாட்டியை செஞ்சு அடிச்சார். ஒரு நேரம் வந்துச்சு, சாந்த சொருவி இறக்கம் உருப்பம் நிறைஞ்ச ஒரு நேரம் வந்துச்சு, அவருடைய ஆலயத்துக்கு விரோதமா வரும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இது அன்றைக்கு நான் விட்டுவிட்ட காரியம். இன்னும் ஒன்று, அந்த பாவியான ஒரு ஸ்திரீ அந்த சீமோன் வீட்டுல குஷ்டரோகியாய் இருந்த அவனை சுகப்படுத்தும் பொழுது அவன் ஒரு விருந்து வைக்கிறான். ஒரு பெரிய பணக்காரன்றதால ஒரு விருந்து வைக்கிறான். அங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இந்த மகள் அங்க போறத ஒரு காரியத்தை பார்ப்போம். அது பின்னாடி அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஏறப்பட்ட ஒரு நல தைலம் சென்ட், அது 300 பணத்துக்கு விற்கலாம். 300 பணத்துனா
இட்ஸ் அபவுட் 1 year's earning. 1 year's. அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு ஒரு பணம்ன்றது ஒரு நாளைக்கு அவர்களுக்கு போதுமான பணம். அல்லேலூயா. ஒரு நாளுடைய தேவைகளுக்கு போதுமான பணம். அந்த ஒரு பணத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களால அந்த நாளை என்ன பண்ண முடியாது, கடத்த முடியாது, தாராளமா கடத்த முடியாது. இதை நம்ம எங்க பாக்குறோம்? மார்க்கெட் பிளேஸ்ல இன்னைக்கு நீங்க போனீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணாபுரத்துல ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, கொத்தனாரு அவங்க எல்லாம் கொத்தா நின்றுட்டு இருப்பாங்க, கும்பலா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள போய் ஹையர் பண்ணுவாங்க, வேலைக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த நாட்கள்ல நடந்துச்சு. அப்போ ஒரு எஜமான் போயிட்டு பாக்குறாரு, கொஞ்சம் பேரை கூப்பிடுறாரு வேலைக்கு. அவங்களுக்கு சம்பளம் என்ன நிர்ணயிக்கிறாரு அவரு? ஒரு பணம் இல்லையா, ஒரு பணம். மறுபடியும் 10 மணிக்கு போறாரு, இன்னமும் ஆள் இருக்குது, அவங்களையும் ஹையர் பண்றாரு. 12 மணிக்கு போறாரு, 5 மணிக்கு கூட என்ன பண்றாரு, போறாரு. ஆனா 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருது, சம்பளம் கொடுப்பாங்கன்னு பாக்குறாங்க. எல்லாம் கியூல நின்றுட்டு இருக்காங்க. இப்ப காலையில 9 மணிக்கெல்லாம் வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நியாயம் தானே, அது நியாயம் தானே, எல்லாரும் 5 மணிக்கு கூட வந்து, அப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா என்ன கிடைக்கலாங்க, காரியம் என்ன கிடைக்கல, எல்லாருக்குமே என்னதான் கிடைச்சது, ஒரு பணம். 5 மணிக்கு வந்தவங்க கூட அது ஒரு பணத்தை தான் கொடுக்குறாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. இல்லையா, முறுமுறுக்கிறாங்க. காலையில இருந்து மூட்டை தூக்கி போறான், 100 மூட்டை தூக்கி போறான், 10 மூட்டையை தூக்கி போட்டு என்ன பண்றான் அவன், ஒரு பணம். நானும் என்ன பண்றேன், ஆண்டவர் சொன்னாரு, அது என்னுடையது, அது என்னுடைய பணத்தை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? ஏன்னா ஒண்ணு ஒரு பணத்தை குறைச்சி அடுத்த அவனை வீட்டுக்கு அனுப்புனா அவன் வீட்டுல அவன் என்ன பண்ண முடியாது, முழுசா சாப்பிட முடியாது, அறக்குறையா இருக்கும். அப்ப இவனை சொல்றாரு,